வெல்கம் டு S7R Technology. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் மதர் போர்டில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இது பார்த்தீங்கன்னா இது சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கா இல்லை பேரலாக கனெக்ட் ஆகிருக்கா, ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது, ஒரு சிமெட்ரிக் டயக்ராம் பார்க்காம ட்ராக் பண்ணாமல் இந்த காமன்லாம் சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கா இல்லை பேரலாக கனெக்ட் ஆகிருக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னை பார்த்திங்கன்னா ஸ்க்ராப்பான மதர் போர்ட்ஸ்லாம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா என்னோடய போக்கோ M3 ஃபோனுக்கு ஸோ அதை நான் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு நம்ம மதர் போர்ட் தனியாக எடுத்து நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சைடில் வருது. ஸோ ஓப்பன் பண்ணுவோம், பார்த்து ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா சிம் ட்ரை எடுத்துடணும். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது. ஓகேங்களா, ஸோ ஓப்பன் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். பாதிப்பே என்ன பண்ணோம், ஓப்பன் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தோன்னே இந்த ஸ்டிப் நம்ம டேமேஜ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பேட்ரி கனெக்டரை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸ்டர்னல் பார்ட்ஸில் தனியாக வச்சிடும். ஓகே ஃபைன். ஸோ மெயின் மதர் போர்டு எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இங்கேயே நம்ம சீல்டு மாதிரி வரும், ஹீட் சிங்னு சொல்லுவாங்க. அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா இந்த ஐசி கம்ப்ளைண்ட்டு, ஸோ அதுக்காண்டி நான் செக் பண்ணக்காண்டி அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேண்ணா, ஸோ ஓகே சீரிஸ் கனெக்ஷன் பேரல் கனெக்ஷனாக என்ன ஆகுதுன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும், நம்ம ஃபோனில் ஒரு சர்க்யூட் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ எப்படின்னா ஸோ ரெஜிஸ்டரு ஸோ இது மாதிரி சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது ஒன்று தொடங்கி ஒன்று முடியும், இந்த முடிவுலேருந்து ஒன்று தொடங்கும், அடுத்து நெக்ஸ்ட்டு இது மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். இது பேர் சீரிஸ் கனெக்ஷன். ஓகேண்ணா, ஸோ பேரலல் கனெக்ஷன்னா என்னென்னா ஸோ இது மாதிரி சீரியஸாக லைன் போகும், அதில் ஒரு லைனை எடுத்து அப்படியே பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். இது மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ சீரிஸ் கனெக்ஷன் என்னென்னா இது மாதிரி தொடர்ச்சியாக இருக்கும். பேரல் கனெக்ஷன் என்னென்னா இதுக்கு பேரலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பேரலாக இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு பேரலாக இருக்கும். மேக்ஸிமம் பேரல் கனெக்ஷன் கெப்பாசிட்டி தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஏன் கெப்பாசிட்டி அதிகமாக வச்சுருக்காங்கன்னா நெக்ஸ்ட்டு வர நம்ம வீடியோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ஓகே சார், ஸோ இதை போட்டிங்க, இது ரிஜிஸ்டரு காயில் எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட் மூலமாக தான் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சப்ளை போகும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி தான் நம்ம சப்ளை கொடுத்துருப்பாங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்னா இது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, சீரிஸ் கனெக்ஷன் பேரலல் கனெக்ஷன் எப்படி சார் செக் பண்ணி பார்க்குறது, இந்த ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா இது சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கா இல்லை பேரலாக கனெக்ட் ஆகிருக்கா எப்படி சார் பார்க்குறது, ஸோ மல்டிமீட்டர் வச்சு நம்ம ஈஸியாக பார்த்துலாம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருக்குது. இதில் சீரிஸ் கனெக்ஷன் பேரலல் கனெக்ஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி தான் அதிகமாக இருக்குது. பாருங்கவே ஃபுல்லாகவே நம்ம கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே இருக்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே வச்சுட்டேன். ஸோ மல்டிமீட்டரில் கண்டினியூட்டியில் வச்சுருங்க. ஓகேங்களா, ஸோ கண்டினியூட்டி வச்சா நம்ம பீப் சவுண்ட் வரும். ஸோ இது மாதிரி பீப் சவுண்ட் வரும். ஓகேண்ணா, எதனால பீப் சவுண்ட் வரும்னா நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேண்ணா, ஸோ பீப் சவுண்ட் வச்சுட்டு ஒரு ப்ரோப்பு, இதை 2 வயரும் சொல்ல மாட்டாங்க, ப்ரோப்புன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம செக் பண்ண முடியும். ஓகேண்ணா, ஒரு ப்ரோப்பு கிரவுண்டில் வைக்கணும். ஓகே சார், மதர் போர்டில் எங்கே சார் கிரவுண்ட் இருக்குன்னா நம்ம இங்கே ஸ்டீல் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீலு இந்த கோல்டு பாயிண்ட்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, கிரவுண்டு இருந்தால் நம்ம பீப் சவுண்ட் வரும். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா ஒன்று நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஒரு ப்ரோப்பை கிரவுண்டில் வச்சுட்டேன். இன்னும் ப்ரோப்பை இங்கே இருக்க கெப்பாசிட்டியை செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு பீப் சவுண்டு வரலை. அப்படியே நான் கெப்பாசிட்டி ஆப்போசிட் வைக்கிறேன். பீப் சவுண்டு வருது. இந்த சைடு வரல, எனக்கு இந்த சைடு வருது. அது இந்த கெப்பாசிட்டி செக் பண்ணேன். இந்த சைடு வருது, இந்த சைடு வரல. ஸோ ஒன் சைடு வருது, இன்னொரு சைடு வரல. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஓகே ஃபைன். நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 ரிஜிஸ்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 0 ohm ரிஜிஸ்டர் இருக்குது. ஸோ அதை நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒன்று கிரவுண்டில் வச்சுட்டேன். ஓகேண்டா? ஸோ இந்த ரிஜிஸ்டர் ஒன் சைடு வைக்கிறேன். பீப் சவுண்டு வரலை. ஓகேண்டா? ஸோ இந்த சைடு வைக்கிறேன், பீப் சவுண்டு வரல. ஸோ இந்த ரிஜிஸ்டர் வைக்கிறேன், பீப் சவுண்டு வரலை. இந்த சைடு வரலை. இப்போ இந்த கெப்பாசிட்டி இங்கே இருக்குது, பீப் சவுண்டு வருது, இந்த சைடு வரல. ஓகே பாய். ஸோ இந்த ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பக்கமே பீப் சவுண்டு வரல. பட் இந்த கெப்பாசிட்டியில் ஒன் சைடு வருது, இன்னொரு சைடு வரல. காரணம் என்னன்னா, ஃபஸ்ட்டு எதனால பீப் சவுண்டு வருதுன்னா, கண்டினியூட்டி இல்லை. ஸோ மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மூலம் வைக்கும் போது ப்ளஸ்ஸும் மைனஸும் பார்த்திங்கன்னா உள்ளே ஷார்ட் ஆகிடும், அதாவது கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரோப் பார்த்திங்கன்னா அப்படி வரும்போது நம்ம ரெண்டுமே கனெக்ட் பண்ணுறோம். அதாவது ஸோ ரெட் ப்ரோப்பையும் பிளாக் ப்ரோப்பையும் எடுத்து ஸோ இது மாதிரி கனெக்ட் பண்ணால் பீப் சவுண்ட் வருது. ரெண்டே ஷார்ட் பண்ணி விட்றேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஷார்ட் பண்ணி விட்றேன். ஸோ அப்போ சர்க்யூட் நம்மளுக்கு என்ன வருது? க்ளோஸு. ஸோ இது மாதிரி நம்ம சர்க்யூட்டு க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம பீப் சவுண்ட் வரும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம பீப் சவுண்ட் வராது. இதே ப்ராசஸ் தான் நம்ம சீரிஸ் கனெக்ஷன், பேரல் கனெக்ஷன் நம்ம செக் பண்ணும்போது தெரிஞ்சு. ஓகேங்களா? ஸோ சீரிஸ் கனெக்ஷன் பேரல் கனெக்ஷன் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ பேரல் கனெக்ஷன் வைக்கும்போது நம்மளுக்கு ஸோ எப்படி போச்சு? சப்ளை இது மாதிரி போச்சு. ஸோ இந்த இடத்துல 2 கெப்பாசிட்டரு, 1 கிரவுண்டு. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் 2 கெப்பாசிட்டரு, சவுண்டு. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பேரல் கனெக்ஷனு. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா, மல்டிமீட்டரை ஒன்று வந்து கிரவுண்டில் வச்சேன், ஒரு ப்ரோப்பை. ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரோப்பை எடுத்து நான் கிரவுண்டில் வச்சேன். இது கிரவுண்டு. இன்னும் ப்ரோப்பை எடுத்து இந்த கெப்பாசிட்டியோட இந்த பிளேஸில் வச்சேன். ஓகேங்களா? ஸோ கெப்பாசிட்டி இது மாதிரி தான் இருக்கும். மேலே சில்வரு, இங்கே சாண்டில் கலரில் இருக்கும், இங்கிட்டு சில்வரு. ஓகேண்ணா? ஸோ இந்த சில்வர் வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கும், இந்த சில்வர் வந்து இங்கே தான் இருக்கும். ஓகேண்ணா? ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ நான் இந்த இடத்துல கிரவுண்டில் ஒரு ப்ரோப் வச்சேன். இந்த லைன் வந்து இந்த இடத்துக்கு போகுது. ஸோ இந்த இடத்துல வைக்கும்போது நம்ம சர்க்யூட் என்ன ஆகுது? மல்டிமீட்டர் போகும்போது அப்படியே க்ளோஸ் ஆகுதா? ஸோ நம்ம இந்த இடத்துல சர்க்யூட் க்ளோஸு. ஸோ நம்மளுக்கு பீப் சவுண்டு வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பனாக இருக்குது கெப்பாசிட்டி. இந்த பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஓப்பனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வைக்கும்போது நம்ம பீப் சவுண்டு வராது, ஏன்னா சர்க்யூட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன் சைடு பீப் சவுண்டு வரும், இன்னொரு சைடு வராது. ஸோ கண்டினியூட்டியில் வச்சுட்டேன். திரும்பி உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். ப்ரோப்பு கிரவுண்டு, கெப்பாசிட்டி ஒன் சைடு பீப் சவுண்ட் வருது, அது இன்னொரு சைடு செக் பண்ணுறேன். பீப் சவுண்ட் வரல, இந்த சைடு வருது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பீப் சவுண்ட் வருது, இந்த சைடு வரல. ஸோ அதே மாதிரி இங்கிட்ட இருக்க ரிஜிஸ்டர் செக் பண்ணி காட்டுறேன். பீப் சவுண்ட் வரல, கரெக்டாக வைக்கணும். பீப் சவுண்ட் வரல, பீப் சவுண்ட் வரல. ஸோ இது மாதிரி நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஐட்டம்ஸ் தான் சீரியஸாக கனெக்டாக இருக்குது, பேரெல்லாம் கனெக்டாக இருக்குது, ஈஸியாக மென்ஷன் பண்ணிடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரலாக தான் கனெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த கெப்பாசிட்டி எல்லாமே நம்மளுக்கு ஃபில்ட்ரு ஒர்க்கு பார்க்கும். ஓகேண்டா? ஸோ இந்த ஃபில்ட்ரு ஒர்க் பார்க்கறனால இந்த கெப்பாசிட்டி எல்லாமே பேரலாக தான் கனெக்டாக இருக்கும். ஓகேண்டா? ஸோ நெக்ஸ்ட்டு வர நாங்கள் கிளாஸ் நம்ம என்ன பார்ப்போம்னா, சீரிஸ் கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஃபோனில் என்ன ப்ராப்ளம் வரும், பேரல் கனெக்ஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபோனில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ அதை பற்றி வீடியோஸை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகேண்டா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஃபோனில் வந்து சீரிஸ் கனெக்ஷன் எப்படி இருக்கும், பேரல் கனெக்ஷன் எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். இந்த போர்டில் மட்டும் இல்லை, எல்லா போர்டும் நீங்கள் எடுத்துட்டாவே அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேண்டா? ஸோ எல்லா போர்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
எல்லாமே பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸில் தான் இருக்கும் ஓகேண்ணா. சீரிஸ் கனெக்ஷன் பேரல் கனெக்ஷன் இதில் பார்த்திங்கன்னா இது கிரவுண்டு இது கிரவுண்டு இது கிரவுண்டு இது கிரவுண்டு இந்த சில்வரு இந்த கோல்டு ஏரியா நம்ம கிரவுண்டு ஓகேண்ணா. ஸோ கிரவுண்டில் வச்சுட்டு இங்கே கெப்பாசிட்டர் தனியாக காமிச்சு கெப்பாசிட்டி செக் பண்ணி பார்க்குறேன். பீஃப் சவுண்ட் வரல, இந்த சைடு வருது வரலை வருது. ஸோ இங்கே ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது, ரெண்டுமே கெப்பாசிட்டி. ஸோ இங்கே வருது இங்கே வருது, இந்த சைடு வரல. ஸோ இங்கே இருக்குது அதே மாதிரி. இங்கே ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது, நான் திரும்ப உங்களை செக் பண்ணி காட்டுறேன். ஸோ ரிஜிஸ்டராக நம்ம பிளாக் 2 சில்வர் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒன்று கிரவுண்ட் வச்சுட்டு பீஃப் சவுண்ட் வருதா வரலை. ஸோ இந்த சைடு வருதா வரலை. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கா இல்லை பேரலாக கனெக்ட் ஆகிருக்கா நம்ம ஈஸியாக மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இதை வச்சா நம்ம நெக்ஸ்ட்டு அது என்ன ப்ராப்ளம் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேண்டா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோஸ்லாம் இந்த சீரிஸ் கனெக்ஷன் ஃபால்ட் ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும், பேரல் கனெக்ஷன் ஃபால்ட் ஆச்சுன்னா என்ன கம்ப்ளைண்ட் வரும், ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. தேங்க்யூ.